அனைவருக்கும் வணக்கம். சந்தேகம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த மாதிரி சந்தேகப்பட்டால் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும், குறிப்பாக லவ் பண்ணுறவங்களுக்கு இடையில் வந்துட்டு சந்தேகம் வரும். அதே சமயத்தில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃப் மேலே சந்தேகம் வரும், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் மேலே சந்தேகம் வரும். இந்த மாதிரி வந்துட்டு சந்தேகப்படுறது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த மாதிரி சந்தேகப்பட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. காஞ்சிபுரம் பல்லவர்மேடு பகுதியை சேர்ந்தவர் சந்தானம். இவருக்கு வந்து வயசு வந்து 33 ஆகுது. இவர் வந்து கட்டடத்தில் வந்துட்டு மேஸ்திரி வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து மேஸ்திரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பகுதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணுறாரு. சந்தியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. ஸோ இவங்களுக்குள்ள லவ் வந்துட்டு நல்லபடியாக போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேருமே அவங்கவுங்க வீட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது 2 பேரும் ஒரே ஏரியா, ஒரே சமூகம் அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் சைடு இருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே வரல. ஸோ 2 குடும்பமும் சேர்ந்து நல்லபடியாக வந்து மேரேஜை முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கக்கூடிய சூழலில் இந்த சந்தானத்தோட தம்பி வந்து ஆக்சுவலாக வீட்டில் இருக்கார். இவருக்கு என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு சந்தியா வந்துட்டு இங்கே இவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து தன்னோட அண்ணி மேலே இவனுக்கு வந்து ஒரு கண்ணாக இருக்குது. அதாவது இவங்கள பார்த்ததுலேருந்தே இவங்களை எப்படியாவது நம்ம அடைஞ்சாகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, இவங்க அன்னிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிக்கிறது, அப்பப்போ வந்து ரொம்ப ஆசை வார்த்தை கூறி பேசுறது, எங்கிட்ட வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். அதாவது இவங்களை வந்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நாளடைவில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது லவ்னா கள்ளக்காதல். தன்னோட ஹஸ்பண்ட் இருக்கும்போதே ஹஸ்பண்டோட தம்பியை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட காதல் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னாக்க, வீட்டில் வந்துட்டு இந்த சந்தானம் வந்து இல்லை அப்படின்னாக்க 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கிறது, அதே சமயத்தில் வெளியில் போயிட்டு ஊர் சுற்றுறது. குறிப்பாக வந்துட்டு ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால யாருக்கும் எந்த சந்தேகம் வர கிடையாது. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு வெளியில் போகிறது, சினிமாவுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட கள்ளக்காதல் வந்துட்டு இந்த மாதிரியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சந்தானத்துக்கு வந்து சின்னதாக டவுட் வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ண இந்த பொண்ணு வந்துட்டு இங்கே பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஒய்ஃப் வந்து கால் பண்ணுவாங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி வந்து சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு நல்லா வந்து காதல் வந்து ரொம்ப அன்பை பொழிஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த தன்னோட காதல் மனைவி இப்போ சமீபமெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதே கிடையாது. இவர் தான் வந்துட்டு அடிக்கடி வந்து கால் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி கால் பண்ணும்போதும் எப்போ பார்த்தாலும் கால் வந்து வெயிட்டிங்லேயே இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதும் பார்த்தா ஒன்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி சேட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு தன்னை கவனிக்காமல் வந்துட்டு மொபைல்லே வந்து மூழ்கி கிடக்கிறத பார்க்குறாரு. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சந்தேகமான இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த பொண்ணுக்கே தெரியாமல் மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் வெளில வருது. அதாவது தன்னோட தம்பியவே வந்துட்டு இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ கள்ளக்காதல் ஓடுறதை வந்து கண்டுபிடிச்சிட்றாரு. கண்டுபிடிச்ச சந்தானம் என்ன பண்ணுறாருனா, இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து பயங்கரமாக திட்டுறாரு. இந்த மாதிரி வந்து எனக்கே நீ துரோகம் பண்ணுறியா, நம்ம லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு, அடிக்கிறாரு. 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதமாகுது, சண்டையாகுது. பட் இந்த சண்டை வந்து அத்தோட நிற்க கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னா, நீ இனிமேல் என்னோட வாழவே வேண்டாம், நீ வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் அந்த பொண்ணை வந்து விரட்டி விட்டுறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ கூடவே இருந்த சொந்த தம்பியே பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரிச்சுட்டான். இவரும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கார், தன்னோட வேலையை வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்காரு. இப்படியே பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஜூன் 8ஆம் தேதி 2023 அன்னைக்கு நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தானம் வீட்டில் வந்துட்டு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூடி போய் நிற்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, சந்தானம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சந்தானம் வந்து இறந்து கிடக்கிறாரு. அதே சமயத்தில் பக்கத்துலேயே ஒரு பொண்ணு வந்துட்டு சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிளியராக எல்லாருக்கும் தெரியுது. உடனடியாக வந்துட்டு சிவகாஞ்சி போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ போலீஸும் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு பாடியை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த சந்தானத்தோட கழுத்து ஆக்சுவலாக வந்துட்டு அறுபட்டு கிடக்குது. அதே சமயத்தில் அவரோட அந்தரங்க உறுப்பை வந்துட்டு அறுத்து கிடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவர் இறந்து கிடக்கிறாரு. அதே சமயத்தில் தலையில் வந்துட்டு பலத்த அடி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த க்ரைம் ஸ்பாட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னாக்க, ஒரு கத்தி கிடந்திருக்கு, அண்ட் அதே மாதிரியே வந்து ஒரு அம்மி கல் கிடந்திருக்கு. அந்த கல்லுலேயும் ரத்தம்லாம் இருந்திருக்கு. அதே சமயத்தில் ஒரு லெட்டரும் ஆக்சுவலாக போலீஸ் கை கிடைக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் பண்ணி இந்த பொண்ணு வந்துட்டு தனியாக போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. இவர் தனியாக தான் இருக்கார். இப்போ இறந்து போய் இங்கே இருக்கக்கூடிய பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதே சமயத்தில் இவங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாடியை வந்துட்டு 2 பேரோட பாடியும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஜிஹெச்சுக்கு வந்துட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக வந்து அனுப்பி வச்சிட்டாங்க. அனுப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இவங்களோட சந்தானத்தோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே வந்து விசாரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா, ரீசெண்டாக ஏதாவது வந்து இவங்க ஃபேமிலியில் ஏதாவது சண்டை நடந்ததான்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரிக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெளில வர ஆரம்பிக்குது. இந்த சந்தானம் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் வந்துட்டு சில வருஷங்கள் வந்து தனியாக தான் இருந்துகிட்டு இருந்தார். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது வேண்டா அப்படின்ற ஒரு 29 வயசு பெண்மணியை பார்க்குறாரு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு இருக்காங்க 4 வயசில். ஆனால் அவங்களோட ஹஸ்பண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிட்னி ஃபெயிலியரால் வந்து இறந்து போயிட்டார். ஸோ அவங்க வந்து தனிமையாக வேலை பார்த்துட்ருக்காங்க, கூலி வேலை தான் பார்க்குறாங்க. இவங்கள பார்த்தோன்னே இவருக்கு வந்து பிடிச்சி போயிடுது. தான் வந்து உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, கூட வந்து ஒரு 4 வயசில் பொண்ணு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணை விட்டுட்டுலாம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு சந்தானம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தை வந்துட்டு இனிமேல் உன் குழந்தை கிடையாது, நம்ம குழந்தை. கண்டிப்பாக வந்து இந்த குழந்தைய நான் சேர்த்து பார்த்துக்கிறேன், நான் வந்து உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பொண்ணுக்கும் வந்துட்டு இவர் பிடிச்சி போயிடுது. 2 பேருமே அவங்கவுங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்க. 2 ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஓகே தான். ஏன் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த பொண்ணுக்கும் வந்து ஹஸ்பண்டில் இறந்து போயிட்டார். இவருக்கும் பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு வந்துட்டு ஒய்ஃப் இல்லை, ஏன்னா அவர் வந்து பிரிஞ்சிருக்காரு. ஸோ 2 ஃபேமிலியை வந்து ஓகே பண்ணி மேரேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக நடத்தி முடிக்கிறாங்க. ஸோ மேரேஜ் நடந்துருச்சு. மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. இவங்க ஃபேமிலி வந்து சந்தோஷமாக போயிட்டு இருக்கக்கூடிய அதே சூழலில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, இந்த சந்தானம் வந்துட்டு நார்மலாக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தவர் வரும்போதெல்லாம் வந்து இப்போல்லாம் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது குடிபோதையிலே வீட்டுக்கு வர்றது, வந்துட்டு ஒய்ஃபை வந்துட்டு போட்டு திட்டுறது, அடிக்கிறது, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறது, அடிக்கிறதுன்னு சொல்லி இவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து சண்டை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குடிக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்க, இந்த வேண்டா வந்துட்டு இவங்களுக்கு வந்து சில ஆண் நண்பர்களாக இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே. ஸோ அவங்களோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து கால் பண்ணி பேசுகிறது, சேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து சந்தானத்துக்கு பிடிக்காமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரிலாம் நீ பழகக்கூடாது, ஃபோன் பேசாதன்னு சொல்லி திட்டிருக்காரு, கண்டிச்சிருக்காரு. பட் ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு நான் அந்த மாதிரிலாம் பழக கிடையாது, அவங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. வழக்கம் போல் திரும்ப திரும்ப சண்டை ஆகுது. இருந்தாலும் தன்னோட ஒய்ஃபை வந்துட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒய்ஃபு தான் தன்னை வந்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ 2வது ஒய்ஃபை வந்துட்டு நம்மளை வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லி இந்த சந்தானத்தால் சுத்தமாக அதை ஏற்றுக்கவே முடியல. ஏற்றுக்க முடியாத இவர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லியும் குடிக்கு அடிமையாகி கிட்டத்தட்ட டிப்ரெஷனுக்கே போயிட்டார். ஸோ இந்த மாதிரியே போயிட்டுருக்கும். தன்னோட வீட்டுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஒய்ஃபை பார்க்குறதுக்கும் வந்து பிடிக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே பில்டிங்கில் வேலை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அங்கேயே வந்து தங்கிடுறாரு. வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ தான் வந்துட்டு வீட்டுக்கு வர்றது. இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு பிரச்சனை தீர்ந்துதான்னு கேட்டால் அதான் இல்லை, இன்னும் சண்டை வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. அந்த 1 நாள் 2 நாள் இவர் வீட்டுக்கு வந்தாலும் அந்த நாளும் பார்த்திங்கன்னா சண்டையாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்படியே இவங்க லைஃப் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த வேண்டா வந்து கர்ப்பமாக இருக்காங்க. ஸோ இந்த கர்ப்பத்தை வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவார். ஸோ நம்ம ஃபேமிலியில் வந்து பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனேயும் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்துட்டு தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதும் அவர் சந்தோஷப்பட்டாரான்னா அதுதான் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ யாருக்கோ ஒருத்தனுக்கு வந்துட்டு குழந்தைய பெக்க போகிற, அந்த குழந்தைக்கு ஏன் இனிஷியல் வேணுமா, நான் தான் கிடச்சேனான்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணை வந்து தப்பாக பேசியிருக்காரு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து சண்டையாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து ஒன்று தோணுது. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளை வந்துட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையே யாரோ ஒருத்தனுக்கு வந்து பெக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணை வந்துட்டு இந்த ஆளை வந்து தப்பாக பேசுகிறதுக்கோ இல்லை அடிக்கிறதுக்கோ எதுவாக இருந்தாலும் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட முன்னாள் மாமியார்கிட்ட போயிட்டு விட்டுறாங்க. ஏன்னா முன்னாள் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார். ஸோ அவங்க மாமியார்கிட்ட விட்டுட்டு நீங்களே இந்த குழந்தைய வந்து வளர்த்துக்கோங்க, நான் அப்பப்போ வந்து என்னோடய பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்களோட லைஃப் போய்கிட்டே இருக்கும்போது திரும்ப திரும்ப அதே மாதிரியே வந்துட்டு சண்டை தான், இதே மாதிரியே வந்துட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுன்னு சொல்லி இவங்க லைஃப் வந்துட்டு பிரச்சனையாகவே போய்கிட்டே இருக்குது. 2023 ஜூன் மாதம் 8ஆம் தேதி வழக்கம் போல் வந்துட்டு இவரும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தப்போ 2 பேருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மறுபடியும் சண்டை தான். சண்டை ஆகும்போது இப்போ இந்த பொண்ணு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீ வந்து அடிக்கடி வந்துட்டு வீட்டுக்கே வரமாட்டேங்கிற, ஆக்சுவலாக நீ தான் வந்து தப்பான ஆளாக இருக்க, நீ வெளியில் வந்துட்டு யாரோட சுற்றிட்டு இருக்கன்னு யாருக்கு தெரியும், என் வயிற்றில் வளர்கிறது நம்ம குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து அவர் வந்து நம்பவே கிடையாது. திரும்பவும் வந்துட்டு 2 பேருக்குள்ளே வாக்குவாதமாகுது, பயங்கர சண்டையாகுது. ஸோ ஆல்ரெடி வந்து இவரும் டிப்ரெஷனில் இருக்கார், இந்த பொண்ணும் வந்து டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வாக்குவாதம் அதிகமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மிக்கல் எடுத்து
தலையில் போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போடவும் அவர் வந்து பலத்த காயமாகி கீழே சுருண்டு விழுந்துடுறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, கோவம் வந்து இந்த பொண்ணுக்கு சுத்தமாக தீரவே இல்லை. உள்ளே போய் கிச்சன்லேருந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு வராங்க. கத்தி எடுத்துகிட்டு வந்து இவரோட கழுத்தை வந்து அறுத்துடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்தரங்க உறுப்பையும் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு கோவத்தில் இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, வாழவே பிடிக்கல, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சண்டை வந்துகிட்டே இருக்குது, இவர் வந்து என் மேலே வந்து சந்தேகப்படுறாரு, இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஆன சண்டையில் என் ஹஸ்பண்டை வந்துட்டு நான் வந்து கொலை பண்ணிட்டேன், நானும் வந்துட்டு இருக்க மாட்டேன், நான் வந்து கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி எழுதி வச்சிட்டாங்க. ஸோ எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இதே விஷயத்தையே சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்டை வந்துட்டு ஆல்ரெடி கொலை பண்ணிட்டேன், நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட தம்பிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மாமா கொண்டுட்டேன்டா, இந்த மாதிரி எங்களுக்குள்ளே பிரச்சனை ஆகிட்டே இருந்தது, ஸோ அவங்கள கொண்டுட்டேன், இப்போ நானும் இருக்க மாட்டேன், நானும் போகிறேன், என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோ, அம்மா அப்பாவும் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவங்க லெட்டர் எழுதி வச்சாங்க இல்லையா, இதில் வந்துட்டு இந்த சம்பவம் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க யார்கிட்டலாம் வந்து கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டும், யாரெல்லாம் இவங்களுக்கு பணம் தரணுமோ அந்த லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளியராக எழுதி வச்சிட்டாங்க. ஸோ பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறக்கா இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு தாம் பெத்த பொண்ணை வந்துட்டு கடைசியாக ஒரு தடவை பார்க்கணுமேனு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டாக போயிட்டு அவங்க முன்னாள் மாமியார் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அங்கே போயிட்டு தன்னோட பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மாமியாரும் விட கிடையாது, வாய் வருமா இருக்கிற, நீ வந்து சாப்பிட்டுட்டு போமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த நேரத்துலையும் சாப்பாடு போட்டிருக்காங்க. சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே ரூம்லேயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்து கிடக்குறாரு இல்லையா, அதே ரூம்லேயே வந்துட்டு இவங்களும் வந்து கொலை பண்ணிக்கிறாங்க, தூக்கு மாட்டிக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு இவங்க ஃபேமிலியெலாம் ஆக்சுவலாக வந்து விசாரிச்சார் இல்லையா, இந்த மாதிரி விசாரிக்கும்போது இவங்களோட சொந்தக்காரங்களை விசாரிக்கும் போதும் அதில் ஒருத்தரும் இவங்களோட சொந்த தம்பி, இந்த வேண்டாவோட சொந்த தம்பியை விசாரிக்கும் போதும் கிளியராக சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சோ அதே தான் வந்து இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ உறுதியாக வந்துட்டு இந்த பொண்ணு தான் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளியராக போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கத்தியாக இருக்கட்டும், அம்மிக்கல் அண்ட் அதே மாதிரி அந்த லெட்டர் எல்லாத்தையும் வந்து எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உறுதியாக அந்த பொண்ணு தான் வந்து கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கிளியராக தெரிஞ்சிருச்சு. இந்த கேஸில் ஆக்சுவலாக சந்தானத்து மேலே வந்துட்டு ஒரு பக்கம் தவறு இருக்குது தான், சந்தேகப்பட்டது. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னாக்க, அவர் ஏன் சந்தேகப்பட்டார் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி வந்துட்டு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணே வந்துட்டு தனக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கும்போது, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது அவங்களும் வந்து சில நபர்களோட வந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த சந்தேகம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக போனதுனால வந்துட்டு தன்னோட குழந்தைய வந்துட்டு தன்னோட குழந்தை இல்லை, நீ வேறு யாருக்கோ தான் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறேன்னு சொல்லவும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கோபம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து குடும்பமே பார்த்திங்கன்னா இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. சந்தேகப்படுறதும் ஆக்சுவலாக ரொம்ப தவறான விஷயம், சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறதும் ஆக்சுவலாக தவறான விஷயம். சந்தேகன்றது நார்மலாக வரலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் அந்த சந்தேகம் வந்து கண்டினியூ ஆகக்கூடாது. அதாவது யதார்த்தமாக ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறாங்க அப்படின்னாக்க அந்த சம்பவம் உண்மையாக பொய்யான்னு சொல்லி பார்த்துட்டு பொய் அப்படின்னா அதோடு அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு அவங்க மேலே தொடர்ந்து சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிறதும், அதே மாதிரியே ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃபோ இல்லை ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்டோ வந்துட்டு இவங்களை ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணால் இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது உங்கள் குடும்பத்தையே அழிச்சிரும். அப்படி தான் வந்துட்டு இந்த குடும்பமும் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த கேஸில் ஹஸ்பண்டும் இறந்துட்டார், ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் எந்த பாவமும் பண்ணாத அந்த 6 வயசு பெண் குழந்தை என்ன பாவம் பண்ணாங்க? அப்பா ஆல்ரெடி ஃபஸ்ட் அப்பா வந்துட்டு சொந்த அப்பா இறந்து போயிட்டார் கிட்னி ஃபெயிலியரில். இப்போ இவர் வந்துட்டு பெத்த அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இவரும் இல்லை, அம்மாவும் இல்லை. இந்த குழந்தை கிட்டத்தட்ட அனாதையாக தான் இருக்காங்க. கள்ளக்காதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த கள்ளக்காதலால் பல குடும்பங்கள் வந்து நாசமாக போய்கிட்டு தான் இருக்குது. கள்ளக்காதல் பண்ணுறவங்களுக்கும் கள்ளக்காதல் இனிமேல் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, கள்ளக்காதல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தரை ஏமாற்றிட்டு தான் பண்ணுறீங்க. உங்களோட ஹஸ்பண்டையோ இல்லை உங்களோட ஒய்ஃபையோ ஏமாற்றிட்டு நீங்கள் வந்து இன்னொரு நபரோட போகிறீங்க அப்படின்னாக்க அவங்க அதே மாதிரியே வந்துட்டு அவங்களோட பார்ட்னரை ஏமாற்றிட்டு இங்கே வந்திருப்பாங்க. ஸோ கூட இருக்கக்கூடிய பார்ட்னரை ஏமாற்றக்கூடிய இவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் உங்களோட பார்ட்னரை வந்துட்டு நீங்கள் ஏமாற்றிட்டு போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப்பை நீங்களே அழிச்சிக்கிறதுக்கு சமம் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ எங்கே ஃபோன் கால் பேசியிருந்தாலும், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியிருந்தாலும், வெளியில் ஊர் சுற்றி இருந்தாலும், இந்த மாதிரி ஃபேக் ஐடி வச்சுட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாலும், எப்படி பண்ணினாலும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் போலீஸால் அதை நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும். அன்றைக்கி உங்களோட மொத்த தண்டவாளமும் வெளில வந்துடும்.
அப்போ தேவையில்லாமல் அவமானப்பட்டு போயிடுவீங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் சில பேர் சூசைட் பண்ணதெல்லாம் கூட இருக்குது. இல்லீகல் அஃபேராக இருக்கக்கூடிய அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒரு க்ரைமில் போய் தான் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரைமில் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் உங்களோட பார்ட்னரை தாண்டி வேறு யார் கூட வந்து அஃபேரில் இருக்காதீங்க. அது காதல் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கட்டும். லவ் பண்ணும்போது பார்த்தா 2-3 பொண்ணுங்களை லவ் பண்ணால் நான் வந்து பெரிய ப்ளே பாய் அப்படின்னு நினைக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு சில பொண்ணுங்களோட சுற்றிட்டு இருந்தாக்க நான் வந்து ரொம்ப மாசாக இருக்கேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கேவலமான செயல். அதே இது அப்படியே உங்கள் ஒய்ஃப் சைடு யோசிச்சு பாருங்கள். என் ஒய்ஃப் சில ஆண்களோட சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். என்னோட காதலி வந்து இன்னொரு பையனோட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்க கூட கேவலமாக இருக்கும். ஸோ அதே தான் பெண்களுக்கும், அதே தான் ஆண்களுக்கும். அதனால் இன்னொரு பார்ட்னரோட வந்துட்டு நீங்கள் வந்து சுற்றுறீங்க அப்படின்னாக்க உங்களோட பார்ட்னர் வந்து அதே மாதிரி வந்துட்டு வேறொரு நபரோட சுற்றினா எப்படி இருக்குங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணுங்கள். ஸோ உங்களால் ஒரு விஷயம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கும்போது மற்றவங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லீகல் அஃபேர் கண்டிப்பாக ஒரு குற்றத்தில் போய் தான் முடியும். அதில் மாட்டிக்காமல் இருங்க, சேஃபாக இருங்க. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட சந்தானம் அண்ட் வேண்டாவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.